அனைவருக்கும் வணக்கம். அமித்ஷா அவர்களுடைய ஒரு பயணத்தின் முக்கியமான விஷயம் ஒன்று ரத்தாயிருக்கு. அதை பற்றி வீடியோவில் பேச போகிறோம். கேரளா தமிழகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதையும் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். கர்நாடகா கொடுத்த ஷாக்கே நம்மளால் தாங்க முடியல. இது அதை விட பெரிய ஷாக்காக இருக்குது. அதனால் விரிவாக பேசுவோம். அமித்ஷாவுடனான விருந்தில் பரிமாறப்பட்ட நிறைய விஷயங்கள் விஜய் மற்றும் ஆந்திர முதல்வரான சந்திரபாபு நாயுடுகளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இந்த ஒரு மாநாட்டில். இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவளத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய தென்மண்டல முதல்வர்களின் ஒரு மாநாடு. இதில் என்ன மாதிரிலாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்லும்போது அங்கே நடந்த எதையுமே நம்ம டீட்டெயில்டாக வெளியில் கேட்க முடியாது. செய்தியாளர்கள் சொல்கிறத மட்டும் தான் நம்ம கேட்க முடியும். அந்த மாதிரி கேட்ட விஷயங்கள் நிறைய அங்கேருந்து பகிரப்பட்ட விஷயங்களில் ஒரு சிலது மறுக்கப்பட்டிருக்கு. அதை ஒன்றொன்னா நம்ம வரிசையாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் அமித்ஷா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ரோடு ஷோ ஒன்று ரத்து பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒரு கடற்கரை கோவில் ஒன்று, அதில் சிற்பங்களை பார்வையிடுதல், அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது பார்வையிடுற மாதிரியான ஒரு மியூசியம் மாதிரியான இருக்குது. அங்கே போகிறதா இருந்தார். அமித்ஷா அவர்களுடைய பயணம் ரத்தாயிருச்சு. தேர்தல் காலம்லேயே சென்னையில் அவர் பிரச்சாரம் பண்ணுற இடங்கள்ல ஒரு இடத்துக்கு மட்டும் போயிட்டாரு. அப்போ 2வது தடவையாக இது ரத்தாயிருக்கு. ரைட்டு. ரத்துக்கான காரணம் என்னன்னா நேரமின்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் முழுக்க காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை அழைத்த அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்கள் மறுத்த காரணத்தினால் அமித்ஷா அவர்கள் மட்டும் தனியாக போக விரும்பவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் இந்த ரோடு ஷோ மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். 2வது, அந்த கோயிலுக்கெல்லாம் போக வர இருந்த மொத்தத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு ஆல்ரெடி டெல்லி கிளம்பிட்டாரு அமித்ஷா அவர்கள். ரைட்டு. இன்னைக்கு நம்மளுடைய கர்நாடகா டிகேஎஸ் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது அணை கண்டிப்பாக நாங்கள் கட்டியே தீர்வோம். இது தமிழகத்திற்கும் தேவையான ஒரு அணை தான். கடலில் போய் தண்ணி கலக்கக்கூடாதுன்றது ஒரு நோக்கம். இது இவ்வளோ பெரிய விஷயம். கர்நாடகாவில் இருக்கிற மக்கள்கிட்ட இந்த ஒரு டிகேஎஸ் அந்த மாதிரியான முதல்வர் அங்கேருந்து வரும்போது ஓட்டு எப்படி கேட்டிருப்பாங்க? நாங்கள் உங்களுக்கு தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்காம அணையை நாங்கள் கட்டி கொடுத்துருவோம், நம்மளுடைய கர்நாடகா விவசாயிகள் நல்லா சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி தான் அவங்க ஓட்டை கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் டிகே சிவகுமார் அவர்கள் அவங்களுடைய மாநிலத்தின் கோரிக்கையை முன்வைக்கும் போது உடனே குறுக்கிட்ட தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள், நீங்கள் அணையை கட்டினா கண்டிப்பாக காவிரி மேலாண்மை குழு மூலம் நாங்கள் இதை எந்த ரீதியாக வேணாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் முதல்ல காவிரி மேலாண்மை குழு சொல்கிற விஷயத்தை பின்பற்றுங்க. அவங்க எங்களுக்கு இத்தனை டிஎம்சி திறந்து விட சொன்னாங்கன்னா அதை திறந்து விடுற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த டான்னு பதில் பேசியிருக்காரு. எந்த ஒரு உதவியாளரும் எந்த ஒரு பேப்பரும் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் கோரிக்கையை எடுத்து வச்சிருக்காரு. நீட் பிரச்சனை, பரந்தூர் பிரச்சனை, கர்நாடகா இந்த விவசாயிகளோட சுட்டு கொண்ட பிரச்சனை அனைத்தும் பேசி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா அமித்ஷா அவர்களுடைய பேச்சுவார்த்தை மற்றும் விருந்து முடிச்ச கையோட கேரள முதலமைச்சர் அவர்களுடைய தொடங்கின ஒரு வாதம், இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து கனிம வளங்களை தமிழ்நாடு கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்றதை நிப்பாட்டியிருக்காங்க அண்டை மாநிலங்களுக்கு. அப்போ இன்னைக்கு 3 மாதம் அந்த தடை அப்படின்றது இருந்தாலும் ஒருவேளை அந்த தடை நீட்டிக்கப்படலாம். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டோட கனிம வளங்கள் தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை. இங்கேருந்து நீ கள்ளத்தனமாக அங்கே ஏற்றிட்டு போய் விற்று ஏன் மக்களுக்கு மண், சிமெண்ட், ஜல்லி அவ்வளவும் ஏறி போய் கிடந்துச்சுன்னா எங்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்றது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னைக்கு சட்டவிரோதமாக செயல்படுற அனைத்து கல்குவாரிகளையும் இன்னைக்கு மூடுறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஒரு விஷயத்தை அமித்ஷா முன்னிலையில் முன்வச்ச கேரள முதலமைச்சர் சதீசன் அவர்கள் அதுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் பதிலாக சொல்லியிருக்காங்க. 3 மாத தடை இது கள்ளச்சந்தையை தடுக்கிறதுக்காகன்ற நிறைய விஷயம் பகிரப்பட்டதுக்கு பின்னால கடைசியில் வச்ச ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்வீட் பாம்புன்னு சொல்லணும் கேரளாக்கு. நமக்கு பெரிய ஒரு அணுகுண்டு மாதிரியான விஷயம் என்னன்னா, முல்லை பெரியாறில் கேரளா அணை கட்ட போகுது. இங்கிட்டு காவிரி அணை கட்டுறதுக்கே நம்மளால தடுக்க முடியல. இங்கிட்டு முல்லை பெரியாறு அணை கட்டி வச்சா நம்மளுடைய தமிழக விவசாயிகளுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி இன்னைக்கு அமித்ஷா கிட்ட முல்லை பெரியாருடைய அணை நீர்மட்டத்தை 152 அடியா நம்ம முதலமைச்சர் அவர்கள் உயர்த்த சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கோரிக்கையை பரிசீலனையில் இருக்கும்போது உச்சநீதிமன்றமே 142 அடி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேல்முறையீடு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மழை நீரோட நீர்மட்டம், மேலும் அந்த முல்லை பெரியாரோடைய அந்த குழு அந்த அணைத்தன்மை, ஏன்னா ரொம்ப பழைய வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அணை, இதெல்லாம் நல்லா இருக்குமான்றதை தாண்டி இந்த அணையை கட்டுறதுக்கு தமிழ்நாடு ஒத்துழைக்கணுன்ற வார்த்தையை வேற இன்னைக்கு கேரள முதலமைச்சர் சதீசன் அவர்கள் சொல்லும்போது எப்படி இன்பத்தேன் பாயுது காதி நிலை அப்படின்ற மாதிரியான விஷயம்தான். இது முழுக்க நம்மளுடைய தமிழக விவசாயிகளுக்கான பெரும் பிரச்சனையா அமைஞ்சிருக்கு. இதை எப்படி நம்ம முதலமைச்சர் அவர்கள் எதிர்கொள்ள போறார் அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் காவிரி பஞ்சாயத்து மிகப்பெரிய அளவில் போய் கிட்டத்தட்ட அந்த விவசாயிகள் கொலை வரைக்கும் கூட இந்த விஷயம் நமக்கு போயிருக்கு. சுட்டு கொண்டதே நீங்கள் எங்கள்கிட்ட தண்ணி ஆகிட்டுருவீங்க அந்த மாதிரியான விஷயம்லாம் போய்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் முல்லை பெரியார் மூலியமா கேரளாவில் ஒருவேளை கனிம வளத்தை நம்ம கொடுக்கலனோடனே இவங்க எப்படி பண்ணுறாங்களோ, இதில் வேற நம்ம ஒத்துழைப்பு வேற கேட்குறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் போயிருக்கு. ரைட்டு. எடப்பாடி அவர்களே சந்திக்க தவறி இருக்காரு.
இபிஎஸ் அவர்கள் அது அமித்ஷா அவர்கள். காரணம் என்னன்னா, சட்டமன்றம் வந்து ஆல்ரெடி போறதுக்கு முன்னாடியே அமித்ஷா அவர்கள்ட்ட அனுமதி கேட்டிருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய தூதர்கள். இதுக்கு முழுக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி அவர்கள். நீங்க ஒண்ணு டெல்லிக்கு வாங்க, நான் இல்ல கட்சி ரீதியா வரும்போது உங்கள வந்து சந்திக்கிறேன். நான் வந்திருக்கிற விஷயமே வேற, நான் உங்கள சந்திக்க முடியாதுன்னு சொல்லி பதில் லெட்டர் குடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இதுல மிகப்பெரிய அளவுல அப்செட் ஆயிருக்காரு எடப்பாடி அவர்கள். காரணம் என்ன அப்படின்றது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. எடப்பாடி அவர்கள் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களுடைய சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினது பிஜேபி காது வரைக்கும் போயிருக்கு. இன்னமும் அண்டர் கிரவுண்ட்ல எல்லாருமே ஒரே டீலிங்ல தான் இருக்காங்க. பாஜகவுடைய கூட்டணியை அதிமுகவும் எப்ப வேணாலும் அத்துக்கிட்டு போயிடுன்றதும், இன்னைக்கு நாடாளுமன்றத்துல திமுகவுடைய கூட்டணியை பாஜக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதும், அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான பல்வேறு கருத்து முரண்பாடுகள் வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறத நேரடியா பார்க்க முடிஞ்சிச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வேற அமித்ஷா அவர்களுடைய வருகையை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லணும். இத்தனைக்கும் பாஜக கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி புதுச்சேரியில. அப்படி இருக்கும்போது அவரே வரல என்னவா இருக்கும் அப்படின் போது, சரி அது அவங்க மாநில பிரச்சனை, நமக்கு அதுவும் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒதுங்கியே இருக்க முடியல. ஏன்னா இதுலயும் நம்ம வந்து தமிழகத்தோட சில விஷயங்கள்லாம் வந்து கலந்துருக்கு. அதனால அடுத்தடுத்த ஸ்டெப்புகள்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அதிமுக உடனான பாஜக உறவு எப்ப வேணாலும் முறியிற நிலைமையில இருக்கு. இங்கிட்டு ஒரு பக்கம் பாமக வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு வரும்போது, குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி திருமாவளவன் வேற வந்துட்டார் அப்படின்றனால பாமக என்ன செய்ய போகுது? ஏன்னா இந்த பக்கம் இருந்து பவரும் இல்ல, பவர் சென்டரும் இல்ல. இங்கிட்டு பவர் சென்டருக்குள்ள வந்து எப்படியாவது சௌமியா அன்புமணி அவர்களை அமைச்சராக்கிருவோம்னு பார்த்தா கூட அதுவும் நடக்க மாட்டேங்குது. திரும்ப அவர்கள் வேற மண்டையில ஏறி உட்கார்ந்துருக்கிறாப்புல. இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சுத்தி சுத்தி வரும்போது, இதெல்லாம் என்ன நடக்க போகுது? அரசியல்ல என்னப்பா இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு வந்தா கூட இடைத்தேர்தலை அறிவிக்கிறதுக்கான தேதியும் வந்துருச்சு. அமித்ஷா வந்துட்டு போனா 1 வாரத்துல இடைத்தேர்தல் வரும் தேதி வரப்போகுதுன்னு நான் சொன்னேன். அதே போல வரவும் போகுது. அதை அனுமதிக்கவும் போறாங்க. ஒட்டு மொத்தமா நம்மளுடைய நீட் பிரச்சனை பெரும் பிரச்சனை. இது அமித்ஷா அவர்கள்ட்ட காதுல சொல்லும்போது, கண்டிப்பா அமித்ஷா அவர்கள் பரிசீலனையில எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உறுதி கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விஷயம். பரந்தூர் விஷயத்த நம்ம பேசியே ஆகணும். விவசாயிகளுக்கான பரந்தூர் விஷயத்த சொல்லும்போது, கண்டிப்பா இது வந்து தமிழகத்துக்கு பிரச்சனை இருக்கு. விவசாயிகளுக்கான பிரச்சனை இருக்குன்னா, விவசாயிகள் தொழிலை நசுக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் பாஜக முன்னெடுக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அமித்ஷா அவர்கள் உறுதியா சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. ரைட்டு, இது எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை தானே. என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது டெல்லிக்கு போனதுக்கு அப்புறமா தெரிய வரும். இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு எப்படி சொல்றது, ஈஸியான ஒரு காய் நகர்த்தல் அப்படின்னே சொல்லணும். எப்படியாவது அமித்ஷாவை சந்திச்சிருவோம், டெல்லிக்கு போய் பெருந்தலைகளை சந்திச்சிருவோம், வரக்கூடிய வழக்குல இருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட யாருமே இவரை சந்திக்கிறதுக்கு முன் வரல அப்படின்றது தான் ஒரு சோகமான செய்தியா இருக்கு செந்தில் பாலாஜிக்கு. வேற வழி இல்லாம சட்டமன்றத்துல திமுகவுடைய ஆளாவே இருந்தும் தனி மரமா உட்கார்ந்துருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்க கொஞ்சம் பாவமாலாம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. கரூர் சம்பவம் சுத்தி சுத்தி வருது, கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுதுன்ற மாதிரி இருக்கு செந்தில் பாலாஜியோட நிலைமை. சீக்கிரமா அழைப்பாணை வரப்போகுது காவல்துறையிட்ட இருந்து. வேற வழி இல்லாம அங்க போய் உட்காரத்தான் போறாரு. ஏவா வேலுவுக்கும் தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் தகவல். ஏவா வேலுவுடைய அந்த ஒரு மனு, அதாவது இவரை வந்து தொடக்கூடாது, ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், செல்லா குட்டி அப்படின்லாம் சொல்லி வச்சிருந்த நீதிமன்றம் அவர்கள் 21ஆம் தேதியோட அவருடைய அந்த கெடு வந்து முடியுது. எப்போ வேணாலும் தூக்கி வச்சு விசாரணை பண்ணுறதுக்கும், நீதிமன்ற காவல்லே எடுத்து விசாரணை பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே உட முடியாமல் போய் சிங்கப்பூர்லாம் போனாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா வேறு வழி இல்லைல்ல, சொல்லிட்டு போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நெஞ்சு வலிலாம் சொல்லிட்டா வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது சேவா வேலுடைய நிலைமை. இதனால தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சட்டமன்றத்தில் காமெடி பண்ணுறது, டிவிக்கு அரசு வந்து இன்னைக்கு 24 மணி நேரம் லைவ் கொடுக்குறீங்கப்பா நீங்க, எங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் பதட்டாமே இருக்கு அப்படின்லாம் சொல்ற விஷயம்லாம் பார்க்கும்போது, ஏவா வேலு ஏன் இவ்வளோ இறங்கி வந்திருக்காரு? இன்னைக்கெல்லாம் சட்டமன்றத்துல KN நேரு ரேஷன் அரிசி சாப்பிட்றாராம். இந்த விஷயம்லாம் கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்படிங்களாங்க, நீங்க ரேஷன் அரிசியா சாப்பிட்றீங்கன்னு கேட்கணும் போல இருக்கு. நேரு அவர்களே, உங்களெல்லாம் வந்து பார்க்குறது சூழ்நிலை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்பேன். ரேஷன் அரிசியவா நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்ற கேள்வி மறக்காம மக்களே இதுக்கு நீங்க பதில் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.